அடுத்தடுத்து நகர இருக்கின்றோம். இது வேலம்மாள் நெக்ஸஸ் வழங்கும் ரெயின்ட்ராப் சேரிட்டி ஃபவுண்டேஷனுடைய விமன் அச்சீவர் அவார்ட் 11th இயர் நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். கோ-பிரசன்டட் பை பார்வதி ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் பிருத்வி லேடிஸ் இன்னோவேட்ஸ். அடுத்து வரக்கூடியது அடுத்த விருதை வழங்குவதற்காக இந்த மேடையில் பார்வதி ஹாஸ்பிட்டல்ஸினுடைய மேனேஜிங் டைரக்டர் டாக்டர் முத்துக்குமார் அவர்களை மேடை கிடைக்கிறோம். அவரோடு சேர்த்து டைரக்டர் வசந்தகுமாரி அம்மா அவர்களை மேடை கிடைக்கிறோம். அடுத்து வரக்கூடியவங்க நம்மளுடைய சீனியர் டைரக்டர் விஜிபி குரூப் ஆஃப் கம்பெனிஸ் மிஸ்டர் விஜிபி ராஜாதாஸ் சார் அவர்களை அன்போடு மேடை கிடைக்கின்றோம். ஒரு நல்ல கைத்தட்டல் கொடுக்கலாம். இவர்கள் கையால் அந்த விருதை வாங்க போறவர் யார்? சிகரம் தொடக்கூடிய சிறகடிக்கக்கூடிய சில பெண்மணிகளில் இவரும் முத்தாய்ப்பான ஒருவர். யார் அவர்? அவர் தொட்ட உயரம் என்ன? கடந்து வந்த பாதை என்ன? வாங்க எல்இடி திரையில பார்க்கலாம். முத்தமிழ் செல்வி உலகின் மிகப்பெரிய மலை சிகரமான எவரெஸ்டின் உச்சியில் கால் தடம் பதித்த முதல் தமிழச்சி முத்தமிழ் செல்வி. எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறி சாதனை படைக்க வேண்டும் என்பது முத்தமிழ் செல்வியின் கனவாக இருந்தது. தமிழக அரசின் உதவியுடன் அதற்கான வாய்ப்பும் வாய்த்தது. முறையான பயிற்சிகளுக்கு பிறகு தனது கனவை நோக்கி முன்னேறினார். எவரெஸ்டை அடைய முதலில் கடல் மட்டத்திலிருந்து 6119 மீட்டர் உயரத்தில் இருக்கும் சிகரத்தை ஏறி லோபுச்சே முகாமை அடைய வேண்டும். அடுத்து கிராவர்ஸ் எனப்படும் செங்குத்தான எப்பொழுது வேண்டுமானாலும் உடைந்து விடக்கூடிய பனிப்பாறைகள் நிரம்பிய பகுதியை கடக்க வேண்டும். இரண்டாவது முகாமை அடைந்த போது உடன் பயணித்த ஒரு வெளிநாட்டவர் உயிரிழந்தார். ஆக்சிஜன் உதவியுடன் தான் இனி மலையேற முடியும் என்ற போதும் முத்தமிழ் செல்வி தன் முடிவை மாற்றிக்கொள்ளவில்லை. நான்காவது முகாமை அடைய தாமதமானதால் ஓய்வெடுக்க நேரமின்றி தனது மலையேற்றத்தை தொடங்கினார். நடுநிசையில் செல்லும் வழியெங்கும் பல பிணங்கள் குவியலாய் சிதறி கிடந்தன. நான் மீண்டும் பத்திரமாக திரும்பி வருவேன் என மகள்களுக்கு செய்து கொடுத்த சத்தியம் முத்தமிழ் செல்வியின் மன உறுதியை அதிகரிக்க செய்தது. அன்று அதிகாலை 4 மணிக்கே சூரிய வெளிச்சம் தென்பட அந்த நம்பிக்கை ஒளியின் கரங்களை இறுக பற்றி கொண்டு எவரெஸ்ட் உச்சியை அடைந்தார் முத்தமிழ் செல்வி. முதல் தமிழச்சி என்ற சாதனையை நிகழ்த்தினார். இவருக்கு சாதனை பெண்கள் விருது வழங்கி கௌரவிப்பதில் ரெயின்ட்ராப்ஸ் பெருமை கொள்கிறது. அனைவருக்கும் வணக்கம். எனக்கு இன்னைக்கு ஹாப்பியாக இருக்குது இந்த இடத்துல நான் நிற்கிறதுக்கு. ஏன்னா எல்லாருமே சாதனை பண்ணிவிடுவோம். அந்த சாதனை பண்ணி ஒரு ஃபஸ்ட்டு 1 day அண்ட் அதுக்கப்புறம் 1 month, அப்புறம் 1 year, அதுக்கப்புறம் எல்லாருமே மறந்துடுவோம். ஸோ இந்த மாதிரி அவார்ட்ஸ் கொடுக்கும் போது தான் நம்ம யாருன்னு அடிக்கடி இந்த உலகத்துக்கு தெரிய வரும். ஸோ இது மிகப்பெரிய சந்தோஷம் எனக்கு. எவரெஸ்டோட ஜேர்னியில் கொஞ்சம் விஷயம் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா நான் நிறைய மேடையில் வந்து இதை பற்றி பேசவே இல்லை. என்னோடய ஷார்ட் ஸ்டோரியாக சொல்கிறேன். கேம்ப் 4லேருந்து சம்மிட்க்கு போவாங்க. ஸோ எவரெஸ்ட் ஜேர்னி வந்து 45 hours வந்து கண்டினியூவாக வித்தவுட் ஸ்லீப், வித்தவுட் ஃபுட் அந்த மாதிரி போனால் தான் நம்ம சப்மிட் பண்ண முடியும். என்னோடய டீம் எல்லாம் சப்மிட் பண்ணி இறங்குறாங்க. இந்த வேர்ல்டுலே எவரெஸ்ட்டை வந்து ஆஃப்டர்நூன் சப்மிட் பண்ணதுன்னா நான் மட்டும்தான். ஏன்னா மார்னிங் சப்மிட் பண்ணுறவங்களாம் உயிரோடு வந்துடுவாங்க, ஆஃப்டர்நூன் சப்மிட் பண்ணுறவங்க உயிரோடு வர முடியாது. இந்த உலகத்தினுடைய அழகை உச்சியிலேருந்து பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ அன்றைக்கே வந்து கேம்ப் 2க்கு போனால் தான் எல்லாரோட உயிருக்கும் சேஃபு. ஆனால் நான் கேம்ப் 4 போகும்போதே ரொம்ப டைம் ஆகிடுச்சு. 45 hours நான் கண்டினியூவாக வந்து கிளைம் பண்ணியிருக்கேன். இன்னும் அதாவது வித்தவுட் ரெஸ்ட்டு. ஸோ அதனால் இதுக்கு மேலே என்னால் கிளைம் பண்ண முடியாதுன்றதுனால ஸோ நான் வந்து அங்கே ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் வந்து அங்கே உள்ளே போன உடனே டென்ட்டுக்கு போய் கொஞ்ச நேரத்தில் என்னோடய ஆக்சிஜன் சிலிண்டர் காலி ஆகிடுச்சு. அன்றைக்கி நைட்டு கத்தும் போது பக்கத்தில் இருந்த டீம் வந்து அடிஷ்னலாக எக்ஸ்ட்ரா எமர்ஜென்சிக்கு வச்சுருந்த ஆக்சிஜன் சிலிண்டரை எனக்கு கொடுத்தாங்க. ஸோ நைட்டு கேம்ப் 4லேயே நான் ஸ்டே பண்ணிட்டேன். அண்ட் மார்னிங் எந்திரிக்கிறேன். என்னோடய கைட்கிட்ட கேட்குறேன் இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்ட்டு. நம்மளுக்கு 2 hours ஆகும் இங்கேருந்து கிளம்புறதுக்கு அப்படின்னு. என்னோடய ஆக்சிஜன் சிலிண்டர் 1 hour தான் வந்து தாங்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா கேம்ப் 4ல் நான் இறந்துட்டேன் அப்படின்னா என்னோடய பாடி கீழே கொண்டு வர முடியாது. ஸோ அப்போ நான் யோசித்தேன் ரிஸ்க் எடுக்கலைன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் போகவே முடியாதுன்னு.
அட்லீஸ்ட் என்னோட குழந்தைங்களுக்கு என்னோட பாடியாவது கொண்டு போய் சேர்க்கணும், அதுக்காகயாவது நான் முயற்சி எடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து தனியாக இறங்க ஆரம்பித்தேன். இறங்கி 1 ஹவரில் என்னோடய ஆக்சிஜன் காலியாகிடுச்சு. ஒரு மெக்சிகன் பையன் வந்தாங்க. மெக்சிகன் பையன் வந்து என்னை கேட்டாங்க என்ன ஆச்சு அப்படின்னா, எனக்கு ஆக்சிஜன் இல்லைன்னு. உடனே அந்த பையன் ஐ வில் சேவ் யூன்னா. ஸோ அந்த பையன் சொன்ன வார்த்தை எனக்கு ரொம்ப மிகப்பெரிய ஒரு வார்த்தையாக இருந்தது. காட் வந்து சொன்ன மாதிரி இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச் சார். நம்மளுடைய சப்போர்ட்டர் பார்வதி ஹாஸ்பிட்டல் முத்துக்குமார் சார் ஒரு சில வார்த்தைகள். பட் உங்களுக்கும் எவரெஸ்ட்டுக்குமே ஒரு தொடர்பு இருக்குது, நீங்களும் நெருங்க முயற்சி எடுத்திருக்கீங்க, 2 பேரும் இணைந்து. ஸோ ஒரு சில வார்த்தைகள் சார். அனைவருக்கும் மாலை வணக்கம். திருமதி முத்தமிழ் செல்வி அவர்களுக்கு இந்த அவார்டு வழங்குவதில் மிக மிக பெருமை அடைகிறேன். டெல் அபவுட் த அசோசியேஷன் பிட்வீன் அஸ் அண்ட் ரெயின்ட்ராப்ஸ். whenever we do this sponsoring, it is soul touching for us, and every time when I come here கொஞ்சம் ஆனந்த கண்ணீர் அப்புறம் உண்மையான கண்ணீர் எல்லா கண்ணீரும் இருக்கும். எப்படியாவது கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் வந்து இந்த மேடையில் நின்று பேச வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் இருக்குது. தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ ஸோ மச் விஜிபி ராஜாதாஸ் சார். எப்போவுமே உங்களுடைய சப்போர்ட்டும் உண்டு, நேரமின்மை காரணமாக ஒரு சில வார்த்தைகள் சார். மேடம் வந்து எவரெஸ்ட் அதை தொட்டு வந்துக்கிறாங்க. உண்மையிலேயே ஒரு பெருமையாக இருக்குது. அவங்களோட தொடுறதே எனக்கு ஒரு தொட்ட மாதிரி. வாழ்த்துக்கள். எவரெஸ்ட் தொட்ட மாதிரி எனக்கு இருக்குது. அவங்களோட இதெல்லாம் ஷேர் பண்ணாங்க. ரொம்ப உண்மையிலேயே ஒரு அது கேட்கும்போது ரொம்ப த்ரில்லிங்காக இருக்குது. நைட் தூக்கம் வருமானு தெரில, அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ உங்கள் கூட இங்கே நிற்கிறது பெருமையாக இருக்குது. உங்களோட வாழ்த்துறது பெருமையாக இருக்குது. டெஃபினட்டாக இன்னும் நல்லா நீங்கள் நிறைய பண்ணணும், அச்சீவ் பண்ணணும். ஸோ நைஸ். அது மட்டும் இல்லை, நம்ம இந்த ரெயின்ட்ராப்ஸ்க்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள். வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். அடுத்து இந்த மேடையில் அடுத்த விருதை வழங்குவதற்காக நீலிமா ராணி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அவர்களை தொடர்ந்து அடுத்ததாக ஆர்த்தி கணேஷ்கர் அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். இவர்களின் கையால் அந்த விருதை வாங்க போகிற விருதாளர் யார் அவர் எல்இடி திரையில பார்க்கலாம் வாங்க. நடிகை பவானி ஸ்ரீ விடுதலை படத்தில் மிக சிறந்த நடிப்பை வெளிப்படுத்தி தமிழ் திரையுலகை வியக்க வைத்தவர்தான் நடிகை பவானி ஸ்ரீ. தான் ஏற்ற கதாபாத்திரங்களுக்கு ஏற்ப தோற்றம் மற்றும் நடிப்பில் பல பரிமாணங்களை வெளிப்படுத்தி ரசிகர்கள் மனதில் இடம் பிடித்துள்ளார். நடிகையாக மட்டுமின்றி பாடகியாக, இயக்குனராக பன்முகத்திறன் கொண்டவர். ஹை பிரீஸ்டஸ் என்ற தெலுங்கு வெப் சீரிஸில் நடிகையாக அறிமுகமானார். 2020ஆம் ஆண்டு விஜய் சேதுபதி நடித்த காப்பே ரணசிங்கம் படத்தில் சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தி கவனத்தை ஈர்த்தார். அதைத் தொடர்ந்து சுதா கொங்கரா இயக்கிய பாவக்கதைகள் ஆந்தாலஜியில் தங்கம் என்ற கதையில் சாஹிராவாக அழுத்தமான நடிப்பை வெளிப்படுத்தினார். கடந்த ஆண்டு வெற்றிமாறன் இயக்கத்தில் வெளியான விடுதலை திரைப்படம் பவானி ஸ்ரீயை வெற்றி பட கதாநாயகியாக மட்டுமல்லாமல் சிறந்த நடிகையாகவும் அடையாளம் காட்டியது. இவருக்கு சாதனை பெண்கள் விருது வழங்கி கௌரவிப்பதில் ரெயின்ட்ராப்ஸ் பெருமை கொள்கிறது. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இவ்வளவு சாதனை படைத்த இவ்வளவு மரியாதைக்குரிய பெண்கள் முன்னாடி இந்த விருதை வாங்குறதுல. இந்த வாய்ப்பை எனக்கு அமைச்சு கொடுத்த ரெயின்ட்ராப்ஸ்க்கு நன்றி. அரவிந்த் அவர்கள், மேம், அம்மா அவர்கள் எல்லாருக்குமே நன்றி. கதீஜாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். என்னுடைய தங்கச்சி இங்கே இருக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்களே ஒரு பெரிய அச்சீவர். அவங்களுடைய கைண்ட் ஆஃப் ஒர்க் ஷி இஸ் டன். அவங்க பண்ணுற சோஷியல் ஒர்க் எல்லாமே வந்து நான் ரொம்ப ரொம்ப பார்த்து வியக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் பீயிங் ஹியர். அதே தான் எங்கள் அம்மாவுக்கும் தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த தருணத்தில் எப்போவுமே ரெயின்ட்ராப்ஸ்க்கு சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய நீலிமா ராணி அவர்கள் ஒரு சில வார்த்தைகள். எல்லாருக்கும் வணக்கம். சோதனைகளை சாதனைகளாய் மாற்றுபவள் தான் பெண் அப்படிங்கிறத நான் ரொம்ப உறுதியாக நம்புகிறேன். அதுக்கு எடுத்துக்காட்டாக இத்தனை பேர் என் கண்ணெதிரில் உட்காந்துருக்கீங்க. உங்கள் எல்லாருக்குமே என்னுடைய பிக் 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 சல்யூட். இன்றைக்கி என்னுடைய டேக் ஹோம் என்ன அப்படின்னா, பொண்ணாக பிறந்துட்ட, ஸோ கண்டிப்பாக நீ அச்சீவ் பண்ணிடுவ அப்படிங்கிறது தான்.
ஒரு அமேசிங்கான ஒரு நாளாக இது அமைஞ்சிருக்கு. அரவிந்த் ப்ரோ, மேம், ஃபென்டாஸ்டிக். எனக்கு அந்த புக் வந்தப்போ அந்த 75 பேரை பற்றி ஒரு பக்கமாக நான் பார்க்கும்பொழுது இங்கிருந்து தான் இவ்வளோ பேரை கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. பிக் 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 சல்யூட் டு ரெயின் ட்ராப்ஸ் ஃபார் தட். அவ்வளோ ஈஸியாக ஃபேமில் இருக்கிறவங்கள கொண்டு வந்து நிற்க வச்சுறது ரொம்ப சுலபம். ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி பேர் இருக்குது, கொண்டு வந்து நிற்க வச்சிடலாம். பேர் இல்லாமல் பின்னாடி உழைச்சிட்டு இருக்கிறவங்கள முன்னாடி கொண்டு வர்றது தான் ரொம்ப ரொம்ப கஷ்டம். அந்த வேலையை நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்க. பிக் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ரெயின் ட்ராப்ஸ். 11th இயர் கிடையாது, இன்னும் நிறைய வருடங்கள் இதே மாதிரி நம்ம வந்து கொண்டாடுவோம்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ரெயின் ட்ராப்ஸ். ஐ எம் நாட் கோயிங் டு டேக் further more time. Thanks. தேங்க்யூ மேம், தேங்க்யூ. அண்ட் தென் ஒரு சிலர்கிட்டேருந்து நமக்கு பாசிட்டிவ் வைப் கிடைக்கும், ஒரு சிலரை பார்த்தாலே பாசிட்டிவ் வைப் ஆகிடும். அதான் பக்கத்தில் அப்பப்போ வந்து கொஞ்சம் அப்படி உரசிட்டு போயிடுவோம். ஸோ ஆர்த்தி கணேஷ்கர் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள். இங்கே வந்திருக்கிற பெரியவங்களுக்கும் சாதனை பெண்களுக்கும் எல்லாருக்குமே வந்து உங்கள் ஆர்த்தியோட சிரம் தாழ்ந்த வணக்கங்கள். தேங்க்யூ ரெயின் ட்ராப்ஸ். ரெயின் ட்ராப்ஸும் அப்புறம் நம்ம அக்காவும் என்னை பொறுத்த வரைக்கும் எங்கள் வீட்டு ரேஷன் கார்டில் இவங்க பேர் இல்லை, ஆனால் எங்கள் குடும்பத்தில் ஒருத்தங்க தான் இவங்க. முக்கியமாக வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னென்னா பவானிக்கு வந்து அவார்ட் தர்றதுல தான். ஏன்னா பொதுவாக வந்து நம்ம தமிழ் சினிமாவில் நல்லா தமிழ் பேசினா ஹீரோயின் ஆக முடியாது, நல்லா நடித்தா ஹீரோயின் ஆக முடியாது. பாம்பே, கேரளா இப்படி தான் எல்லோரும் வருவாங்க. பட் எவ்வளோ அழகாக தமிழ் பேசுகிறாங்க பாருங்கள். ஸோ ரொம்ப ஹாப்பி. ஆனால் ஐ விஷ், நான் துவா பண்ணிக்கிறேன், கண்டிப்பாக அடுத்த வருஷம் விமன் அச்சீவர் அவார்டில் நீங்கள் நேஷ்னல் அவார்டு வாங்கிட்டு இதே ஸ்டேஜுக்கு வந்து நான் எங்கள் எல்லாருக்கும் வந்து நீங்கள் தேங்க் பண்ணுவீங்க. ஏன்னா அவ்வளோ நன்றி சொல்லியிருக்கீங்க. இந்த பிரபஞ்சம் வந்து நன்றியை மட்டும் உடனே திருப்பி நிறையா பன்மடங்காக்கி கொடுக்குமா. ஸோ ஐ பிலீவ் இன் தட். ஸோ ஆல் த வெரி பெஸ்ட். அண்ட் ஒரே ஒரு விஷயம், நம்ம போகும்போது வெறும் சாம்பிளாக போகாமல் 4 பேருக்கு சாம்பிளாக போகணும் அப்படின்னு நம்ம தேங்க்யூ தேங்க்யூ. ஸோ கசீஜா மேம், இந்த ஈவெண்ட்டுக்கு வந்து அரவிந்த் அண்ணா எனக்கு வந்து ஐ திங்க் டே பிஃபோர் மெசேஜ் பண்ணார். இந்த மாதிரி பவானி ஸ்ரீக்கு வந்து நம்ம அவார்ட் தரோம், நீங்கள் வந்து ஒரு சர்ப்ரைஸ் இதுவாக இருங்க, அத்தைக்கும் நான் சொல்லலை இன்னும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். எனக்கு பயங்கர எக்ஸைட் ஆகிடுச்சு. அண்ட் மெயினாக என்னென்னா பவானி ஸ்ரீ வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஏடியாக இருந்தாங்க, சும்மா வந்து உடனே ஒன்றும் ஹீரோயினாலாம் ஆகலை. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஏடியாக இருந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி ஜஸ்ட் பிகாஸ் ஒரு இந்த ஃபேமிலியிலேருந்து இருக்கிறதுனால அவங்க அதை செய்யலை. ஸோ அதனால் பயங்கர ரெஸ்பெக்ட் எனக்கு. அதே மாதிரி அத்தை ஆல்சோ த்ரூ ரெயின் ட்ராப்ஸ் ஷி ஹஸ் பின் டூயிங் அ லாட் ஆஃப் குட் ஒர்க். அண்ட் எப்போவுமே எங்கள் எல்லாரையும் ஷி வில் சப்போர்ட் அண்ட் டூ. அண்ட் அவங்க இந்த ஏஜ்லேயுமே வந்து அவங்க ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. அஃப்கோர்ஸ் நீங்கள் எப்போவுமே 20 தான், பட் ஜஸ்ட் சொல்கிறேன், எனக்கு வெளியில் இன்ஸ்பிரேஷன் தேடணும்னு அவசியம் இல்லை, ஃபேமிலியிலே இருக்காங்க, எஸ்பெஷலி வித் த விமன். அதே மாதிரி இந்த ஹோஸ்ட் வந்து பயங்கர எனர்ஜெட்டிக்காக நீங்கள் ஃப்ரம் த பிகினிங் டு எண்ட் பேசிகிட்டு இருந்தீங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் அரவிந்த் அண்ட் அத்தை ஃபார் டூயிங் ரெயின் ட்ராப்ஸ். அண்ட் ஐ திங்க் பாலாஜி அண்ட் மெனி அதர் பீப்புள். தேங்க்ஸ் டு எவ்ரிபடி, ஆல் த மியூசிஷியன்ஸ் ஹூ பெர்ஃபார்ம்ட், ஆல் த சவுண்ட் டீம் அண்ட் பவுன்சர்ஸ் அண்ட் எல்லாருமே தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மேம். ஸோ எவ்வளோ மேடைகளை வேணாலும் நீங்கள் பார்த்துருப்பீங்க மேம், பட் இது புதுசு இல்லைங்களா? இட்ஸ் வெரி வெரி ஸ்பெஷல் மேடை. இவளை செலக்ட் பண்ணது நான் இல்லை, ஒரு டீம் இருந்தது, அந்த டீம் சேர்ந்து இவங்கள வந்து வர்தின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணியிருக்காங்க. பட் வாட் ஐ வுட் லைக் டு சே அபவுட் ஹர் இஸ், வாட் ஐ ரியலி லைக் அபவுட் ஹர் இஸ் த ஃபைட்டிங் ஸ்பிரிட் தட் ஷி ஹேஸ். அண்ட் யூனோ எங்கள் வீட்டில் எப்படின்னா, நான் முத கல்யாணம் ஆகி போனப்போ எங்கள் மாமியார் வீட்டில் எங்கள் அம்மா வந்து ஃபோன் பண்ணுறாங்க, மேலே ரெயின்போ ஹவுசிங் ப்ரைவேட் லிமிடெட்க்கு ஃபோன் பண்ணாங்க. எப்போவுமே அங்கே தான் ஃபோன் பண்ணி கூப்பிடுவாங்க. நான் காலடி, எனக்கு ஒரு கால் வருது எங்கள் அம்மா கிட்டேருந்து, இப்படி காலடி எடுத்து வச்சோன்னே அவங்க சொன்ன வார்த்தை, எங்கே போகிற, உள்ளே இரு, அங்கே ஆம்பளைங்களாம் இருக்காங்க. யூனோ வாட் கைண்ட் ஆஃப் ஹவுஸ் ஹோல்ட் வி ஆர், சச் கன்சர்வேட்டிவ் ஹவுஸ் ஹோல்ட். அந்த மாதிரி ஒரு ஹவுஸ் ஹோல்டில் ஃபைட் பண்ணி ஆக்ட்ரஸாக வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறது வந்து no mean achievement at all. That is the reason I said you should give her an Achiever Award, because that fighting spirit she has. Thank you. சாரி, நான் நீலிமா மேமும் ஆர்த்தி மேம் அவங்கள வந்து நான் அக்னாலேஜ் பண்ண மறந்துட்டேன் சின்ன வயசில். இல்லை நான் இருந்த ஓவர்வெல்ம் இதில் ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஃப்ரம் த ஹார்ட். ஏன்னா சின்ன வயசில் இந்த சீரியல்ஸ் மூவிஸ்லாம் பார்த்து வளர்ந்ததுனால ஃபஸ்ட் டைம் உங்களோட பேசுகிறேன். ஸோ ஜெனுவின்லி லைக் நான் பார்த்து ஐ ஹவ் என்ஜாய்ட் யுவர் ஒர்க். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இட்ஸ் அன் ஆனர் டு பி அரவுண்ட் யூ போத். நன்றி நன்றி, 5 பேருக்கும் நன்றி. அடுத்த விருதை வழங்குவதற்காக மேடைக்கு வரக்கூடியவங்க யாரு? இவங்க இந்தியன் கபடி டீமுடைய ஃபார்மர் கேப்டன், தற்போதைய கோச், மேஜர் தியான்சந்த் கேல் ரத்னா விருதை வென்றவர்,
ரெயின்ட்ராப்ஸ் உடைய உமன் அச்சீவர் அவார்டை ஏற்கனவே வென்ற ஒரு விருதாளர். எஸ், அது மட்டும் இல்லாமல் விருதினை பெறக்கூடியவர் விருது வாங்கும் பொழுது இவங்களுமே வந்து அந்த விருதினை வாங்கியிருக்காங்க. மேஜர் தியான்சந்த் கேல் ரத்னா அவார்ட் வாங்கியிருக்காங்க. ஸோ மிஸ் கவிதா செல்வராஜ் அவர்களை அன்போடு மேடை கழைக்கின்றோம். அவர்களோடு இணைந்து மண் வாசனை எங்களுடைய சகோதரி மேனகா அக்கா அவர்களையும் அன்போடு மேடை கழைக்கின்றோம். அவர்களோடு சேர்த்து வழக்குரைஞர் கிரிஜா வேல்முருகன் அவர்களையும் அன்போடு மேடை கழைக்கிறோம். இந்த சிறப்பான விருது, இந்த விருதினை பெறக்கூடிய அந்த நபர் யார், அவர் என்ன சாதனை புரிந்து இங்கு அடையாளம் பெற இருக்கின்றார் என்பதை ஒரு காணொளி காட்சியின் மூலமாக பார்க்கலாம். செஸ் வீராங்கனை வைஷாலி. சென்னையை சேர்ந்த வைஷாலி இந்தியாவின் 3வது பெண் கிராண்ட் மாஸ்டர் என்ற பட்டத்திற்கு சொந்தக்காரர். 2015 மும்பையில் நடந்த தேசிய பெண்கள் சேலஞ்சர்ஸ் போட்டியில் 14 வயதுக்கு உட்பட்ட பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்றார். அடுத்து தனது 15 வயதில் பெண்கள் இன்டர்நேஷனல் மாஸ்டர் பட்டத்தை முதல் முறையாக வென்று சாதித்தார். பெண்கள் கிராண்ட் மாஸ்டர் ஆக வேண்டும் என்பது வைஷாலியின் வாழ்நாள் கனவு. கடந்த 2019 முதல் முறையாக கிராண்ட் மாஸ்டர் ரேட்டிங்கை எட்டி பிடித்த வைஷாலி ஸ்பெயின் நாட்டில் நடைபெற்ற எல்லோ பிரிகேட் ஓபனில் முதல் 2 போட்டிகளிலேயே வெற்றிகளை பதிவு செய்ததன் மூலம் 2500 புள்ளிகளை வைஷாலி கடந்தார். இதன் மூலம் உலக பெண் கிராண்ட் மாஸ்டர் என்ற பட்டத்தை வென்று தனது கனவை நனவாக்கினார். வைஷாலி தமிழகத்தின் முதல் பெண் கிராண்ட் மாஸ்டர் என்பதுடன் இவரது வெற்றிக்கு தாய் தந்தையின் அயராத முயற்சியும் முக்கிய காரணம். கிராண்ட் மாஸ்டர் வைஷாலிக்கு சாதனை பெண்கள் விருது வழங்கி கௌரவிப்பதில் ரெயின்ட்ராப்ஸ் பெருமகிழ்ச்சி கொள்கிறது. நம்மளுடைய விமன் அச்சீவர் அவார்ட் இப்போ 2 நபர்கள் இங்கே மேடையில் நிற்கிறாங்க. ஸோ இன்னைக்கு இந்த மொமெண்ட்டை கொண்டாடிட்டு இருக்கார் வைஷாலி. வைஷாலி, உங்கள் அம்மா ரொம்ப பெருமை அடைஞ்சிருப்பாங்க. அவங்க தாயார் பெற்றோருக்காக ஒரு முறை ஒரு நல்ல கைத்தறல் நம்ம கொடுத்துடலாம். எல்லாருக்கும் வணக்கம். Firstly, I thank Raindrops Foundation for recognizing and giving me this award. Firstly, I was very happy that I could make it to this event today. இங்கே இருந்த எல்லா விமன் அச்சீவர்ஸ் பார்க்க, அவங்களோட ரியல் லைஃப் ஸ்ட்ரகிள் பார்க்கும்போது அவ்வளோ இதுவாக இருக்குது. லைக் இவ்வளோ கஷ்டங்களை தாண்டி இவ்வளோ தூரம் வந்திருக்காங்கன்னு பார்க்க. அண்ட் அதை பார்க்கும்போது நம்மளாம் ஒன்றுமே பண்ணலன்னு தோணுது. அண்ட் இந்த அவார்டு வந்து எனக்கு கவிதா மேம் கிட்டேருந்து வாங்குறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் 2 பேருமே ஒரே நாளில் தான் நாங்கள் இந்த அவார்டு வாங்கியிருந்தோம் பிரசிடென்ட் கையில். அண்ட் இந்த டைமில் நான் பேரண்ட்ஸ் தேங்க் பண்ணிக்கிறேன். அப்பா அம்மா வந்து நிறைய ஸ்ட்ரகிள் சாக்ரிஃபைஸ் பண்ணி இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்காங்க, என்னையும் தம்பியும். I also thank Arvind sir and Ragana ma'am for this beautiful evening. Like நம்ம ஏவி பார்த்தோம், இது மாதிரி நிறைய இவ்வளோ வருஷமாக வந்து நிறைய பேருக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. Hats off to you and to the whole team. Continue the work and thank you very much. வாழ்த்துக்கள்மா. அவங்களை வாழ்த்தி நம்முடைய மேஜர் தியான்சந்த் ட்ராஃபியை வின் பண்ணவங்க இந்தியன் டீமுடைய கோச், ஃபார்மர் கேப்டன் மேம், ஃபியூ வேர்ட்ஸ் ப்ளீஸ். எல்லாருக்கும் வணக்கம். இந்த நாளில் இங்கே வந்து உங்களை எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வைஷாலிக்கு அவார்டு கொடுக்கறதுல ரொம்ப சந்தோஷம் எனக்கு. அவங்க வந்து இன்னும் எங்களை மாதிரி இன்னும் நிறைய சாதிச்சு இன்னும் வாழ்நாள் சாதனையாளர் அவார்டு, தயான்சந்த் அவார்டு இருக்குது, துரோணாச்சாரியார் அவார்டு இருக்குது, நிறைய அவார்டுகள் பெறணும் அப்படின்னு என்னோடய கடவுளை நான் வேண்டிக்கிறேன். ரெயின்ட்ராப்ஸ் பார்த்துட்டிங்கன்னா ஒரு சாதாரண ஒரு ஆளை வந்து ஏதோ நான் ஒரு சேரிட்டபிள் வச்சுருக்கேன், ஏதோ அவார்டு கொடுக்குறோம் அப்படின்ற பேருக்கு கொடுக்கறது கிடையாது. அதாவது இன்றைக்கி யார் சாதிச்சிருக்காங்க, நாளைக்கு யார் சாதிக்க போகிறாங்க அப்படின்னு தேர்ந்தெடுத்து கொடுக்குற அவார்ட்ஸ் எல்லாருமே. அதுக்கு நானே ஒரு உதாரணமாக இருக்கேன். நான் அன்றைக்கி 2014 நான் அவார்டு வாங்கும்போது ஒரு சாதாரண ஒரு பிளேயர், இந்தியன் டீம் கேப்டனாக மட்டும்தான் இருந்தேன் நான். இப்போ வந்து 2024 வந்து தயான்சந்த் அவார்டு வாங்கியிருக்கேன். ஃபர்ஸ்ட் விமன் தயான்சந்த் அவார்டு இன் தமிழ்நாடு அண்ட் ஃபர்ஸ்ட் விமன் தயான்சந்த் அவார்டு இன் கபடி ஃபார் இந்தியா. உங்கள் ஃபேமிலிக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன் மேம். எதுக்காகனா இன்றைக்கி தான் இந்த மேடையில் நான் அதை பற்றி நான் சொல்கிறேன். நான் கபடினா கவிதா தான் அப்படின்னு இந்தியா ஃபுல்லாக பேசுகிற அளவுக்கு பேர் புகழ் மீடியா அப்படின்னு இருந்தேன் நான். ஆனால் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் எல்லாத்தையும் அப்படியே விட்டுட்டேன் நான். 2019 பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏஆர் ரஹ்மான் சார் வந்து அந்த சிங்கப்பெண்ணை பாட்டு இது பண்ணியிருந்தாங்க. அது வந்து நான் ஃபஸ்ட்டு
ரொம்ப நாள் கழித்து ஒரு ஸ்போர்ட்ஸ் மூவி பார்க்குறேன்னா அதுதான் ஃபஸ்ட்டு போய் பார்க்குறேன் நான். அதாவது நம்ம நல்லா வாழ்ந்து காட்டுறதுல தான் வந்து நம்ம வாழவே கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சவுக்கடி, அதுதான் நல்ல வார்த்தை. அந்த மாதிரி அந்த வார்த்தையை சொல்லி உங்களாலேயும் கல்யாணம் ஆனவங்களாலேயும் சாதிக்க முடியும் அப்படின்ற வார்த்தைகள் வந்து எனக்கு வந்து ரொம்ப ஆணித்தரமாக வந்து என் மனசில் பதிந்துருச்சு. ஓகே, நம்ம திருப்பி ஆரம்பிப்போம். அதுக்கப்புறமா தான் நான் வந்து ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவில் வந்து கோச்சாக ஜாயின் பண்ணேன். இந்தியாவிலே 2 பேர் தான் செலக்ட் பண்ணியிருந்தாங்க. அதில் நான் ஒரு விமன், நான் மட்டும்தான் அது. இப்போது ஒரு அவார்டியாக, ஒரு தயான்சந்த் அவார்டியாக அவங்க முன்னாடி நிற்கிறேன். இது எல்லாத்துக்குமே முழுக்க இன்டைரக்டாக காரணம் வந்து ஏஆர் ரஹ்மான் சார். அவருக்கு வந்து நன்றி சொல்ல ரொம்ப 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 கடமைப்பட்டிருக்கேன் நான். உங்களோட பாட்டு வரிகள் வந்து என்னை மாற்றிருக்கு. அதுக்கு நானே ஒரு முன்னுதாரணமாக இருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ கவிதா மேம், தேங்க்யூ ஸோ மச். இன்ஸ்பைரிங்கான ஒரு விஷயம். ஸோ நம்ம நிறைவான விருதுக்கு நம்ம போக போகிறோம். ஸோ இது நிறைவு அப்படின்றதுனால லாஸ்ட்ன்றது கிடையாது. நமக்கு பின்னாடி எத்தனையோ பேர் வரிசையில் இருக்காங்க. இந்த மேடையில் நம்ம மனதில் நிறைந்திருக்கக்கூடிய அந்த நிறைவான விருதாளர் யார் அப்படின்றத பார்க்கலாம். இந்த விருதை அந்த விருதாளருக்கு தருவதற்காக மேடைக்கு சில பேர் அழைக்க இருக்கிறோம். மாற்றம் ஃபவுண்டேஷனுடைய ஃபவுண்டர், நாடறிந்த ஒரு நல்ல மனிதர், அன்பு சகோதரர் திரு சுஜித் குமார் அவர்களை அன்போடு மேடை கிடைக்கிறோம். நல்ல இசையமைப்பாளர், தமிழ் பற்றாளர், மூத்த ஊடகவியலாளர் திரு ஜேம்ஸ் வசந்தன் அவர்களையும் அன்போடு மேடை கிடைக்கிறோம். அவர்களோடு இணைந்து ஃபேபுலஸ் ஃப்ளவர்ஸ் மேனேஜிங் டைரக்டர் திரு வெங்கடேசன் சார் அவர்களை அன்போடு மேடை கிடைக்கின்றோம். அவர்களோடு மிஸ்டர் சரவணகுமார் ஐஆர்எஸ் அவர்களை அன்போடு மேடை கிடைக்கின்றோம். யார் அந்த விருதாளர் அப்படின்றத நம்முடைய சாகித்யா பட்டு தான் இப்போ சொல்ல போறாங்க. எல்லாருடைய மேஜையிலும் ரசாயனமற்ற உணவு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இயற்கை விவசாயத்தின் மூலமாக விளைந்த தன்னுடைய விளைநிலத்தில் விளைந்த பொருட்களை ஃப்ரெஷ்ஷாக எல்லாருடைய வீடுகளிலும் கொண்டு போய் சேர்த்து கொண்டிருப்பவர், மக்களுடைய உடல் நலத்தையும் மண் வளத்தையும் காப்பாற்றக்கூடிய ஒரு மங்கை, மை ஹார்வெஸ்ட் ஃபார்ம்ஸ் உடைய ஃபவுண்டர் அர்ச்சனா ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த விருதை, இந்த சாதனை பெண்கள் விருதை அளிப்பதில் பெருமை கொள்கிறது ரெயின் டிராப்ஸ் ஃபவுண்டேஷன். இப்போ அவங்கள பற்றி ஒரு ஏவி பார்க்க போகிறோம். அர்ச்சனா ஸ்டாலின் இயற்கை விவசாயியாக மாறிய பொறியியல் பட்டதாரி தான் திருமதி அர்ச்சனா ஸ்டாலின். அண்ணா யூனிவர்சிட்டியில் படித்துவிட்டு ஐடி வேலைக்கு சென்ற அர்ச்சனாவுக்கு நம்மாழ்வார் வீடியோக்களை பார்த்து இயற்கை விவசாயத்தின் மீது ஆர்வம் பிறந்தது. மாடி தோட்டம் அமைத்து இயற்கை முறையில் காய்கறிகளை பயிரிடத் தொடங்கிய அர்ச்சனா அதன் சுவையில் அதிசயித்து போனார். கடந்த 2018ஆம் ஆண்டு திருவள்ளூர் மாவட்டம் செம்பேடு கிராமத்தில் 2 ஏக்கர் நிலத்தை குத்தகைக்கு வாங்கி வேம்பு ஃபார்ம்ஸ் என்ற பெயரில் தோட்டம் அமைத்து தன் கணவருடன் சேர்ந்து இயற்கை விவசாயம் செய்ய தொடங்கினார். இயற்கை விவசாயம் செய்யும் பல விவசாயிகள் தங்கள் விளை பொருட்களை விற்பனை செய்ய மை ஹார்வெஸ்ட் ஃபார்ம்ஸ் என்ற ஒருங்கிணைத்த பண்ணையத்தை தொடங்கிய அர்ச்சனா இயற்கை விவசாயிகளுக்கும் நுகர்வோருக்கும் தனது முயற்சியால் ஒரு இணைப்பு பாலத்தை ஏற்படுத்தியுள்ளார். சத்தான, பாதுகாப்பான, இயற்கையான உணவு அனைத்து மக்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்பதை லட்சியமாக கொண்டு செயல்பட்டு வருகிறார் அர்ச்சனா. இவருக்கு சாதனை பெண்கள் விருது வழங்கி கௌரவிப்பதில் ரெயின் டிராப்ஸ் பெருமை கொள்கிறது. அண்ணா யூனிவர்சிட்டியில் படித்து ஒரு ஃபாரின் கம்பெனியில் கோடிக்கணக்கில் சம்பாதிப்பதை விட இந்த மண்ணுக்காக, மக்களுக்காக இயற்கை விவசாயத்தை கையில் எடுத்து விடாமல் செய்து வருகிறார் அர்ச்சனா ஸ்டாலின். இதோ நன்றி சகோ. பேஷண்ட்டாக ஒரு நேரம் வெயிட் பண்ணுறதுக்கு எல்லாருக்காகவும் நன்றி. அண்ட் ஆக்சுவலாக அரவிந்த் ப்ரோ வந்து ஃபஸ்ட்டு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாரு இந்த அவார்ட்ஸ்ன்னு. வருஷம் மெசேஜ் வரும், இன்வைட் பண்ணுவார். நான் ஒரு 6 to 7 எடிஷன் வந்து ஆடியன்ஸாக வந்திருக்கேன். ஸோ இந்த வாட்டி இன்வைட் பண்ணுறாரு போல நினச்சிட்டு மெசேஜை பார்த்தா இன்வைட்டுன்னு வரல, கான்ஃபர்ட் அவார்டுன்னு இருந்துச்சு. ஒரு 2-3 தடவை படிச்சதுக்கப்புறம் தான் நமக்கு அவார்டு தராங்கன்றதே புரிஞ்சுது. அந்தளவுக்கு இருந்தது. ஏன்னா இது அவ்வளோ ப்ரெஸ்டீஜியஸ் அவார்டு, ஐ டெஃபினெட்லி அண்டர்ஸ்டாண்ட். இப்போ எங்கள் அம்மா இங்கே வந்திருக்காங்க. வளர்றப்போ என்ன ஆக போகிறேன்னு கேட்டப்போ ஐஏஎஸ்ன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ ஒரு 8 வருஷம் முன்னாடி விவசாயம் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் லைஃப் வந்து ரொம்பவே மாறிடுச்சு. நம்ம மண் மேலே உள்ள அன்பு, நம்ம சாப்பிட்ற உணவு தான் எல்லாம், ஹெல்த் தான் நம்மளோட பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றதெல்லாம் ரொம்பவே புரிஞ்சு
இன்றைக்கி வாழ்கிறதுல ஒரு அர்த்தம் இருக்கணும் அப்படின்னு நினச்சோம். அது ஒரு ஒரு அம்மாவும் கால் பண்ணி என் குழந்தைக்கு நான் வந்து ரொம்ப இந்த மாம்பழம்னாலே எனக்கு பயமாக இருந்துச்சு. என் குழந்தைக்கு வந்து கெமிக்கல்ஸ் இல்லாத மாம்பழத்தை உங்கள் ஃபார்ம்லேருந்து கொடுக்குறப்போ எனக்கு ஒரு சந்தோஷம். ஒரு ஒரு அம்மா ஃபோன் பேசுகிறப்பையோ இல்லை ஒரு பொண்ணு கால் பண்ணி எங்கள் அப்பாவுக்கு கேன்சருங்க, எதுவுமே சாப்பிட முடியாது, கெமிக்கல்ஸ் இல்லாத ஃபுட்டு தான் வேணும், உண்மையிலே நீங்கள் ஆர்கானிக்கான்னு கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு அம்மாவும் ஒரு ஒரு ஃபேமிலியும் எங்களை ட்ரஸ்ட் பண்ணி எங்கள் ஃபார்மர்ஸை சப்போர்ட் பண்ணுற அந்த விஷயம் தான் எனக்கு வந்து இந்த அவார்டை கொண்டு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் ஒரே ஒரு விஷயம் கடைசியாக சொல்லணும்னா, விவசாயமும் கிராமங்களும் முதுகெலும்பு நம்ம எல்லா இடத்துலையும் பேசிக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் அதுக்கு ரொம்ப ரொம்ப ஐசியூ ஸ்டேஜில் தான் இன்றைக்கி இருக்கிறாங்க 2 பேருமே. அவங்கள காப்பாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நம்ம கைவிட்டால் இன்னும் 20 வருஷம் கழித்து சத்தியமாக சாப்பாடு எங்கேருந்து வரும்னு எனக்கு தெரியல. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் சாப்பிட்றப்போ விவசாயிகளுக்கு நம்ம எல்லோரும் போய் விவசாயம் பண்ண முடியாது, பட் செய்கிறவங்களை சப்போர்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன சான்ஸ் கிடைக்குதோ தயவு செஞ்சு எங்களை ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் பெண் விவசாயிகள் எக்கச்சக்க பேர் இருக்காங்கங்க. ரெகக்னிஷன் தெரியாத எத்தனையோ பெண் விவசாயிகள் வேலை செஞ்சுட்ருக்காங்க. ஸோ இந்த அவார்டை நான் அவங்களுக்காகவும் எங்கள் டீமில் இருக்க கேர்ள்ஸ்க்காகவும் டெடிகேட் பண்ணுறேன். தேங்க்யூ. வாழ்த்துக்கள். அவருக்கு வாழ்த்து சொல்ல மாற்றம் ஃபவுண்டேஷன் கல்வி புரட்சியாளர் மிஸ்டர் கல்யாணமாலி சுஜித். நீங்கள் அவங்களையும் இங்கே ப்ரொமோட் பண்ணுறீங்க. இல்லை, ஃபஸ்ட்டு அர்ச்சனா ஸ்டாலின் ஒரு டியர் ஃப்ரெண்டுக்கு அவார்ட் கொடுக்கறது பயங்கர சந்தோஷம். இவ்வளோ நேரம் காலெலாம் பயங்கரமாக வலிக்கும்னு நினைக்கிறேன். எம்சி ப்ரில்லியண்ட்டாக பண்ணிகிட்ருக்கீங்க. பட் ரேனா மேம் அண்ட் அரவிந்த் எவ்ரி இயர் பின்னாடி தலை சீவிட்டு இருக்கிறத பார்த்தேன் நான். கடைசி வரைக்கும் அழகாக இருக்கணும்னே பார்க்குறான் மேடம் அவன். மேடம், நீங்கள் ஒருத்தர் எங்களுக்காக ஒரு ரெக்வஸ்ட் பார்த்தீங்க. ஆக்சுவலாக ஒரு நாள் இருக்குது, ஆண்கள் தினம், உலக ஆண்கள் தினம்னு ஒரு நாள் இருக்குது, நவம்பர் 19. ஓகே, ஆனால் அதை வச்சவன் எவனோ ஒரு சேடிஸ்ட்டு. நவம்பர் 19 ஆண்கள் தினத்தை வச்சு அன்றைக்கி வேர்ல்டு டாய்லெட் டேவும் அன்றைக்கே வச்சுருக்காங்க. எவ்வளோ ஒரு சேடிஸ்ட் பாருங்கள். எனக்கு ஒரே ஒரு மெசேஜ் தான். ஐ ஒர்க் இன் த எஜுகேஷன் ஸ்பேஸ். எனக்கு பூர்ணா மேடம் பார்க்கும்போது சாஸ்தாங்கமாக உங்கள் காலில் விழுந்துரும் தான் தோணுது. ஓகே, எனக்கு அந்த 10 கோடி அந்த அமௌண்ட்டுக்கே போகல. நான் இட்ஸ் நாட் அபவுட் த மணி, பைசாக்கே போகல, கொடுக்கணும்னு உங்களுக்கு தோணுச்சு இல்லை. ஐ திங்க் ஹேட்ஸ் ஆஃப் யூ, ரைட்? மேடம் பியூட்டிஃபுல்லாக சொன்னாங்க. ஒரு கேர்ள் சைல்டு இன்றைக்கி நம்ம ஊரில் பிறந்து அது ஸ்கூல் போயிட்டு வெளியில் வர வரைக்கும் படுற கஷ்டம் வேறு லெவல். நான் சென்னைக்கு மிக அருகில் திருப்போரூர்னு ஒரு ஊரில் நடந்த ஒரு உண்மை சம்பவம். நம்மலாம் கார்ப்பரேட்டில் டைவர்சிட்டி பற்றி பேசுவோம், ஆண் பெண் எல்லாம் ஈக்குவலாக இருக்காங்களா. நான் ஹெச்ஆரில் வேறு இருக்கிறதுனால நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் போய் பார்த்தீங்கன்னா 6ஆம் கிளாஸில் 30 பசங்க இருப்பாங்க, 30 பொண்ணுங்க இருப்பாங்க. 10ஆம் கிளாஸ் வரும்போது பசங்க 30 இருக்கும், பொண்ணுங்களோட எண்ணிக்கை 10-15 குறையும். 11th 12th வரும்போது சிங்கிள் டிஜிட்டில் இருக்கும். ஒரே ரீசன், நம்மலாம் சைல்டு மேரேஜ் இதெல்லாம் நினச்சிக்கிறோம், கிடையாது. வயசுக்கு வந்த பொண்ணுங்களை டாய்லெட் இல்லாத ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டேங்கிறாங்க பெற்றோர்கள். அதில் ஒரு பொண்ணு சொன்னது எனக்கு அன்றைக்கெலாம் ஏன்டா நம்ம இப்படி இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அந்த பொண்ணு சொல்லிச்சு, அண்ணா நான் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் தண்ணியே குடிக்க மாட்டேன், ஐ டோன்ட் ட்ரிங்க் வாட்டர். வீட்டிலேருந்து கிளம்பும் போது தண்ணி குடிக்கிறதோட சரி, அதுக்கப்புறம் த்ரூ த டே தண்ணியே குடிக்க மாட்டேன். ஏன்னா தண்ணி குடிச்சாதான் பாத்ரூம் போகணும், பாத்ரூமே கிடையாது ஸ்கூலில். நான் பாத்ரூம் இல்லைன்னு எங்கள் வீட்டில் சொன்னேன் அப்படின்னா என்னை ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டாங்க. அதனால் அந்த கல்விக்கு நீங்கள் கொடுத்துருக்கிறது விஷயம் பெரிய விஷயம். ஸோ அரவிந்த், விவேக், ரேனா மேம், அந்த என்டையர் ரெயின் ட்ராப்ஸ் டீம், ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. இந்த ஒரு ஃபங்க்ஷன் மட்டும் வந்துட்டு வெளியில் போகும்போது யூ கோ வித் கூஸ் பம்ப்ஸ். தேங்க்யூ ஸோ மச், சச் அ ப்ளஷர் பீயிங் ஹியர். தேங்க்யூ ஸோ மச் சார். அடுத்ததாக நம்ம எல்லாருக்குமே இவருடைய தமிழ் ரொம்பவே பிடிக்கும். சிறந்த ஒரு இசையமைப்பாளர் ஜேம்ஸ் வசந்தன் சார் கிட்ட இருந்து சில வார்த்தைகள் கேட்கணும்னு ஆசைப்படுறோம். மணி 10:30, உரையை கேட்கலாம் யாரும் தயாராக இல்லை, அது இப்போ தேவையும் இல்லை. ஒரே ஒரு ஆலோசனை மட்டும் இந்த அற்புதமான நிறுவனத்திற்கு என்னுடைய சார்பாக எல்லார் சார்பாகவும் நான் உங்களுக்கு வைத்து விட்டு செல்கிறேன். ஒரு பக்கம் சாதிக்கிற பெண்கள் இருக்கிற இதே தமிழ் சமூகத்தில் தங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையாலும் பழக்க வழக்கங்களாலும் தவறான சேர்க்கைகளாலும் தங்கள் வாழ்க்கையை சீரழித்து கொண்டிருக்கிற ஏராளமான இளம்பெண்களை கொண்டிருக்கிற மாநிலம் இது. தங்களுடைய பிறப்பின் மகத்துவத்தை விளங்கிக் கொள்ளாமல், வாழ்வின் பொருளையும் உணராமல், எந்த நோக்கமும் இல்லாமல் வாழ்கிற சில குறிப்பிட்ட இளைஞர்கள், இவர்களை நம்ம பொறுப்போடு சேர்த்து இந்த சாதனை பெண்கள் பட்டியலில் சேர்க்க வேண்டும் என்றால், அவர்கள் வாழ்வுக்கு பொருள் தேடித்தர வேண்டும் என்றால், இந்த சாதனையாளர் பெண்கள் விருது நிகழ்ச்சி கல்லூரிகளில் நடத்தப்பட வேண்டும். அங்கே நிகழ்ச்சி நடத்தினா அவர்களிடம் நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தி அவர்கள் கனவை முடுக்கிவிட முடியும். இதை இவர்கள் ஏற்றுக்கொண்டு நீங்கள் செயல்படுத்தினால் நம்மால் இங்கே நடந்து கொண்டிருக்கிற நிகழ்வை இன்னும் பெரிய அளவில் பெரிய முழு வீச்சில் தாக்கத்தோடு நம்மால் நிகழ்த்த முடியும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். உங்கள் எல்லாருக்கும் சிறந்தாழ்ந்த எங்களுடைய ஆண்கள் சார்பான வணக்கங்கள், சாதித்த பெண்கள் அனைவருக்கும். தேங்க்யூ ஸோ மச் சார்.
இந்த ஆலோசனை நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளப்படும் நானும் நம்புறேன். ரொம்ப நன்றி. மேடையில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் நன்றி. எஸ், வெங்கடேஷன் சார் அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். அட்வொகேட் சரவணகுமார் அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். நிகழ்ச்சியினுடைய நிறைவான பகுதிக்கு நம்ம வந்துட்டோம். மீண்டும் ஒரு முறை விருதை பெற்ற அர்ச்சனா ஸ்டாலின் அவர்களுக்கு எங்களுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஸோ இப்போ அடுத்ததாக நம்ம செலிபிரிட்டிஸ் எல்லாரோடையும் சேர்ந்து ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துக்க போகிறோம்.